தென்சென்னை மக்களவை தொகுதிக்கான வாக்குகள் எண்ணும் மையமான அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், அண்ணா பல்கலைக்கழகத்தை சுற்றிலும் என்னென்ன ஏற்பாடுகளை மாநகராட்சி தரப்பிலிருந்து செய்திருக்கிறார்கள்? தேர்தல் ஆணையம் என்னென்ன ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அங்கு பொறுத்தவரை? தென்சென்னை மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. சரியா காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடையாள அட்டையை கொண்ட முகவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதி ஆகும். இதுல சட்டப்பேரவை தொகுதி வாரியாக ஒரு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 6 அறைகளில இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. தபால் வாக்குகளும் அந்த அடிப்படையில் தான் எண்ணப்பட இருக்கிறது. முதலில் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதி வாரியாக தபால் வாக்குகள் பிரிக்கப்பட்டு அது எண்ணப்படும். அதற்கு பிறகு 8:30 மணிக்கு இவிஎம் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். நீங்க பார்க்கலாம், அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அது ஒரு பெரிய பரப்பு அளவிலான ஒரு வளாகம். அதுல 6 இடங்களுக்கும் தனித்தனியே அமைக்கப்பட்டு அந்தந்த சட்டப்பேரவை தொகுதிக்கு யார் முகவர்களோ, வேட்பாளர் முகவர்களோ அவர்கள் மட்டும்தான் அடையாள அட்டை சரிபார்த்த பின்புதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. நீங்க குறிப்பிட்டு கேட்டது மாதிரி தேர்தல் ஆணையமும் மாநகராட்சியோட இருந்து சென்னையை பொறுத்தவரை பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் தான் இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்கிறார். ஏற்கனவே இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது கடந்த 1.5 மாத காலமாக இங்க இருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு ஒரு வாக்கு எண்ணிக்கை நாளன்று பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. குறிப்பாக அடிப்படை வசதி, அத்தியாவசிய தேவையான குடிநீர், அதே போல கழிப்பிடம், இந்த வசதி எல்லாம் முகவர்களுக்கு அதிக அளவில் ஒரே நேரத்தில் கூட்டுறதுனால அந்த அடிப்படை வசதிகளை மாநகராட்சி சார்பாக செஞ்சிருக்கிறாங்க. அதே போல போலீஸ் பாதுகாப்பு என்பது முழுவதுமாக போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு டேபிளுக்கும் மேஜைக்கும் சிசிடிவி கருவிகள் பொருத்தப்பட்டு முழுவதுமாக ஒளிப்பதிவு செய்யப்பட இருக்கிறது. அதே போல தபால் வாக்குகள் பிரிக்கப்பட போகும்போதும் அது முழுவதுமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஏஆர்ஓ முன்னணியில் தான் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு வாக்காளர்களுடைய முகவர்கள் சீஃப் ஏஜென்ட் வந்து உள்ளே அனுமதிக்கப்படுவார். அதுக்கு பிறகு முகவர்கள், அதாவது ஒரு டேபிளுக்கு ஒரு முகவர் அப்படிங்கிற அடிப்படையில் வேட்பாளருடைய முகவர் உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க. அந்த அடிப்படையில் தொடர்ந்து காலை 5:30 மணியிலிருந்து வேட்பாளருடைய முகவர்கள் உள்ளே வர தொடங்கிட்டாங்க. எனினும் சரியாக 8 மணிக்கு இங்கு வாக்கு எண்ணிக்கைக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. 503 பணியாளர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில ஈடுபட இருக்கிறாங்க. சரியாக ஒரு மக்களவை தொகுதிக்கும் 2 IAS அதிகாரிகளை கொண்ட பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே ஏதேனும் அப்ஜெக்ஷனா, போஸ்ட் ஆர்டர்ல அப்ஜெக்ஷனா உடனடியாக அங்க ரைஸ் பண்ணலாம். குறிப்பா இந்த முறை கட்சிகள் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அவர்களுடைய முகவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறாங்க. மிக நுண்ணிப்பாக கவனமாக அந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடணும் அப்படின்னு தொடர்ந்து திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதே போல அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர்லாம் பல்வேறு அறிவுறுத்தல்களை அவங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இந்த வளாகத்தை பொறுத்தவரை அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குது. சரியாக 8 மணிக்கு அந்த முகவர்கள் முன்னிலையில் அந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிறது 8 மணி அளவில் திறக்கப்படும். அந்த ஸ்ட்ராங் ரூம்ல தான் ஒட்டுமொத்த இவிஎம் இயந்திரமும் இருக்கும். அங்க அது ஸ்ட்ராங் ரூம் பிரிக்கப்பட்டு அந்த இவிஎம் இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு 8:30 மணிக்கு ஒரு டேபிள்ல வைத்து முகவர்கள் முன்னால ஒரு 5 விதமான சீல்ஸ் இருக்கும். 5 விதமான சீல்ஸையும் முகவர்கள் முன்னாடி தான் பிரிப்பாங்க. அதுக்கு பிறகு இது முழுவதுமாக அது பிரிக்காமல் இருக்கா அப்படிங்கிறத முகவர் முன்பு காண்பித்த பின்பு அதை ஓபன் பண்ணி சரியாக அந்த பேலட் யூனிட், கண்ட்ரோல் பேலட் யூனிட் சொல்லக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்ல ஒரு பட்டன் இருக்கும். அதை ஆன் பண்ணாதான் ஒரு வேட்பாளருடைய வாக்குகளும் வர இருக்கும். அதை 8:30 மணிலிருந்து தொடங்குவாங்க. எனவே ஒரு 8:15 நமக்கு முன்னணி நிலவரம் தெரிய வரும். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கு ஆன அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. லாவண்யா, மீண்டும் விவரங்களுக்கு இணைகிறோம். அபினேஷ், இணைப்பில் இருங்க.